பிரளயம் என்றால் என்ன? பிரளயம் முடியும் போது உலகம் அழியுமா? அதை எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டால் வியப்பை ஏற்படுத்தும். ஒருவருக்கு முழு ஆயுள் 120 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. சத்தாயுருவை புருஷகா என்பது வேத வாக்கியம். 100 என்பதை 120 என்றே கொள்ள வேண்டும். ஒருவர் பிறந்த நேரத்திலிருந்து கடைசி நேரம் வரை 90 தசைகள் மாறி மாறி வரும். இந்த 9 தசையையும் கூட்டினால் 120 ஆண்டுகள் வரும். பொதுவாக இந்து தொன்மவியலின் அடிப்படையில் பிரளயம் என்பது அழிவாகும். பூலோகம் வெள்ளத்தினால் அழியும் எனவும் பூகம்பம் உள்ளிட்டவையால் அழியும் என்பது அனைவரும் கருதக்கூடியது. ஆனால் பொதுவாக பிரளயம் என்றால் கால அளவை குறிப்பதாக உள்ளது. அது முடியும் போது உலகம் அழியும் என்ற அச்சம் நிலவுகிறது. பிரளயம் 4 வகைகள் உள்ளன. நித்திய பிரளயம், அவரவர் பிறப்பு மற்றும் இறப்பு. இந்த நிகழ்வு தினம் தினம் நடந்து வருவதை குறிக்கின்றது. அவாந்தர பிரளயம், 1000 சதுர்யுகம் முடிவதை பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும் என கூறப்படுகிறது. அது முடியும் போது 3 லோகங்கள் அழியும். பூஹு, பூவஹா, ஸ்வாஹா. மீதம் 4 லோகங்கள் மீதம் இருக்கும். மீண்டும் அவருக்கு 4 சதுர்யுகங்கள் முடிந்தால் அவருக்கு இரவு முடிந்துவிடும். அப்போது மீண்டும் லோகங்களை சிருஷ்டித்து விடுவார். பிராகிருத பிரளயம், பிரம்மாவே முடிந்து விடுவார். எல்லா பிரம்மாக்களும் அழிந்து மூல பிரகிருதியுடன் ஒட்டி கொண்டு விடும். எதுவும் இருக்காது. ஆத்யந்திக பிரளயம், ஒரு ஜீவாத்மா மோட்சம் அடைந்த பின்னர் அவர் மீண்டும் பிறக்க வேண்டாம். அதனை அந்தம், அதாவது ஆத்யந்திக பிரளயம் என்று பெயர். இந்த 4 பிரளயத்தில் 2 ஒரு வகை, மீத 2 ஒரு வகை. நித்திய பிரளயமும் ஆத்யந்திக பிரளயமும் ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்தது. அவரவர் பிறப்பு, இறப்பு, அவரவர் முக்தி அடைதலை பொறுத்தது. இந்த 2 ஒரு தனிப்பட்டவரை பொறுத்தது. ஆனால் அவாந்திர பிரளயமும் பிராகிருத பிரளயமும் அனைவரையும் பாதிக்கும். அதில் அவாந்திர பிரளயம் 3 லோகத்தையும், பிராகிருத பிரளயமும் மொத்த லோகத்தையும் பாதிக்கக்கூடியது.